இன்றைய பாடத்தில் நம்ம சாலை பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சாலை பாதுகாப்பு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், விபத்துக்கள் இல்லாமல் சாலையில் நம்ம பயணிக்க வேண்டிய இடத்துக்கு பாதுகாப்பாக போய் சேரணும்னா கட்டாயம் நம்ம சாலை குறியீடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சாலை குறியீடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 விதமான குறியீடுகள் இருக்குது. அதை பற்றி ஒன்றொன்றாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட்டாய குறியீடுகள். கட்டாய குறியீடுகள் அப்படிங்கும்போது கட்டாயமாக இந்த குறியீடுகளை நம்ம பார்த்து பின்பற்றணும். அந்த கட்டாய குறியீடுகள் நம்ம எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சிவப்பு வட்ட வடிவில் இருக்கும். இதுக்கு பேர் கட்டாய குறியீடுகள். அடுத்ததாக எச்சரிக்கை குறியீடுகள் பார்க்க போகிறோம். இந்த எச்சரிக்கை குறியீடுகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை எச்சரிக்கும். குறுகிய பாலம் இருக்குது, அப்புறம் குறுக்கு சாலை இருக்குது, இடது பக்கம் திரும்பணும், இது மாதிரியெல்லாம் சிவப்பு வண்ண முக்கோணத்தில் இது நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும். சூழ்நிலைகளை எச்சரிக்குது. இதற்கு பேர் எச்சரிக்கை குறியீடுகள். அடுத்ததாக அறிவுறுத்தும் குறியீடுகள். அறிவுறுத்தும் குறியீடுகள் அறிவுறுத்தும் குறியீடுகள் செவ்வக வடிவில் காணப்படும். இந்த அறிவுறுத்தும் குறியீடுகளை பயன்படுத்தி உணவகம் எங்கே இருக்குது, பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது, மருத்துவமனை எங்கே இருக்குது போன்ற தகவல்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நம்ம அறிவுறுத்தும் குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது இந்த நீல கலரில் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் இந்த நீல வண்ணத்தில் இருக்க குறியீடுகள் நமக்கு உணர்த்தும். எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த சிவப்பு வண்ண குறியீடுகள் நமக்கு உணர்த்தும். அடுத்தது சாலை விளக்கு எரியும். சாலை விளக்கில் நமக்கு சிவப்பு விளக்கு எரிஞ்சால் நம்ம செல்ல வேண்டிய இடத்துல நின்றுடணும். மஞ்சள் விளக்கு எரியும் போது புறப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். பச்சை விளக்கு எரியும் போது நம்ம செல்லலாம். நன்றி.